புதிய வரலாறு எழுதியிருக்காங்க. சமீப காலத்தில் பல தோல்விகளால் துவண்டு போன அணியான வெஸ்ட் இண்டீஸ் அணி நியூசிலாந்து அணிக்கு எதிராக ஒரு வரலாற்று சமனை செய்து இருக்கிறார்கள். நியூசிலாந்து அணி முதல் இன்னிங்ஸில் 231 ரன்களில் ஆல் அவுட். வெஸ்ட் இண்டீஸ் முதல் இன்னிங்ஸில் 167 ரன்களில் ஆல் அவுட். இரண்டாம் இன்னிங்ஸில் டாம் லேதம் 145 ரன்கள், ரிச்சிங் ரவீந்திர 176 ரன்கள் எடுத்து நியூசிலாந்து அணியை ஒரு வலுவான நிலையில் நிறுத்தினர். வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு 531 ரன்கள் இலக்கு. பின்னர் களத்திற்கு வந்த வெஸ்ட் இண்டீஸ் டீம் தோல்வியின் வாயிலில் நின்ற நேரம். அடிக்கடி விக்கெட்டுகள் விழ ஸ்டேடியம் அமைதியாகி போன அட்மாஸ்பியர். அதே நேரம் மைதானத்துக்குள் நடந்தது அசத்தலான கம்பேக். ஜஸ்டின் கிரீவ்ஸ், கீமர் ரோச் என்ற 2 பேர் மட்டும். ஆனால் அவர்கள் விளையாடிய வரலாறு ஒரு முழு அணியை காப்பாற்றியது. 388 பந்துகள், 19 பவுண்டரிகள், அழகான டிஃபென்ஸ், சுட்டெரிக்கும் கவர் டிரைவ்ஸ் சேர்த்து. ஜஸ்டின் கிரீவ்ஸ் முதல் இரட்டை செஞ்சுரி, 202 ரன்கள், நாட் அவுட். அவரோட சாய்ட் நின்ற கீமர் ரோச் பந்துவீச்சாளர் என்றாலும் அந்த நாள் இவர் பேட்ஸ்மேன் ஆக மாறிய தருணம். 233 பந்துகளில் 58 ரன்கள் சொல்லப்போனா விக்கெட்டை உயிரோடு காப்பாற்றுவது என்றால் அது எப்படி இருக்கும்னு லைவ் எக்ஸாம்பிள். இருவரும் சேர்ந்து 400 பந்துகள், 180 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் 4th இன்னிங்ஸ் 7வது விக்கெட்டுக்கு இது உலக சாதனை. 35 ஆண்டுகளாக சச்சின் டெண்டுல்கர், மனோஜ் பிரபாகர் ஜோடி வைத்திருந்த அந்த கடினமான சாதனை. இத்தனை ஆண்டுகளாக யாராலும் தொட முடியாத அந்த 160 ரன் பார்ட்னர்ஷிப். இன்றோ ஒரு அதிரடி கரீபியன் கூட்டணி அதை முறியடிச்சு புதிய வரலாறு எழுதியிருக்காங்க. நியூசிலாந்து வெற்றி ஆல்மோஸ்ட் என எல்லோரும் நினைத்த நேரம். இந்த 2 பேரின் அந்த ஒன் ஸ்டாண்ட் ஒரு முழு நாட்டின் எதிர்பார்ப்பையும் ஒரு 35 வருட சாதனையையும் ஒன்றே ஒரு நாளில் மாற்றி போட்டது. கிறிஸ்ட்சர்ச்சில் நடந்த டெஸ்ட் போட்டியில் நடந்தது ஒரு சாதாரண ரெஸ்க்யூ அல்ல. கிரிக்கெட் வரலாற்றையே உலுக்கிய சாதனை போராட்டம்.